கடந்த ஓராண்டு காலத்தில் திருநெல்வேலியில் 240 கொலைகள், மொத்தத்தில் 240 கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்கிறது. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே வெறிபிடிச்சு திரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. 240 கொலைகள் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாவட்டத்தில் இது மூடி மறைக்கப்பட்ட கொலைகள் எவ்வளவு தெரியாது. இது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிற கொலைகள் எண்ணிக்கை தான் 240. நீங்க வேற எங்கேயாவது இது மாதிரி யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு நிம்மதியா போயிட்டு திரும்பி வந்துருவான்றதுக்கான உத்தரவாதம் ஏதாவது இருக்க முடியுமா? தோழர் சொன்ன மாதிரி பதிலுக்கு பதிலாக இருந்தாலும் 240 என்பதெல்லாம் நம்மால் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு பெரும் கொலைவெறி பிடித்து அலைகிறார்களா என்று கருதத்தக்க அளவுக்கு நிலைமை ரொம்ப கைமீறி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே மிகவும் அவசரமாகவும் அறிவுபூர்வமாகவும் இடைவிடாமலும் இத்தகைய பிரச்சனையில் நாம் தலையிட வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இந்த சாதி வெறிக்கு எதிராகவும் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராகவும் களம் காண வேண்டிய, ஆனா என்ன ஒரு சின்ன ஒரு ஒலிக்கீற்று எனக்கு படுதுன்னா, செல்வ கணேசனுடைய கொலைக்கு பிறகு ஏற்கனவே ஒரு சில பேர் சாதி ஆணவர்களுக்கு எதிராக சட்டம் வேண்டும் தனியா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்ப கொஞ்சம் சமூகத்தில் ஆமாம் அது நியாயம்தான், இந்த மாதிரி ஒரு சட்டம் தேவை என்கிற ஒரு ஆதரவான ஒரு போக்கு தமிழகத்தில் இப்போது வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதை அன்றைக்கு முதலமைச்சரிடம் சொன்னோம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த கொலைக்கு பிறகு இப்படி ஒரு கருத்தோட்டம், ஒரு விவாதம் என்பது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆதரவான நிலை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையை அரசாங்கம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை நாங்கள் அன்றைக்கு வற்புறுத்தினோம். இப்போதும் இந்த கருத்தரங்கின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நான் வற்புறுத்த விரும்புவது, எங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு கூட்டு இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கூட்டு சேர்ந்து நாங்க 50 இடத்துல அங்க எம்எல்ஏ போறது இல்ல. ஓட்டுக்காக நின்று அதற்காக நாங்க ஓட்டை எதிர்பார்த்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சி அல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள்.